வணக்கம், வந்தனம் and welcome to Cricket Crazies. தோத்துட்டேன். வீக்கெண்ட்ல மட்டும் தான் predict பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். But against my better judgment, நான் தோத்துட்டேன். விஷ்ணு ஜெயிச்சிட்டான். He is back on his winning streak. வீக்கெண்ட்ல 2 out of 4 தான் அவனுக்கு கிடைச்சது. But மண்டே Yes. ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கேன் with your prediction. DC தோல்வியை தழுவிட்டாங்க against Kolkata Knight Riders who easily won this game. ஈடன் கார்டன்ஸ்ல ரன் ஃபெஸ்ட் பார்த்தோம். ஆனா நிஜமாவே வேலைக்கே ஆகல. டிசி ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சாங்க. they opted to bat. அப்பவே எல்லாருமே மண்டிய ஸ்லேட்டா சுரிஞ்சாங்க, என்ன ஈடன் கார்டன்ஸ்ல பேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. and that didn't work out for ரிஷப் பந்த். யப், அப்சல்யூட்லி பேங் ஆன். இதுதான் வந்து இந்த மேட்சோட அனாலிசிஸே இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல டாஸ் ஜெயிச்சு நிச்சயமாக சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டெல்லி வெண்ட் வித் ஃபார்மேட் வந்து ஒரு பெரிய டோட்டல் ஒன்று செட் பண்ணலாம். ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் போன மேட்ச்ல 84 தான் அடிச்சாரு. இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பாரு. பிருத்வி ஷா வேற திரும்ப வராரு. அப்படி எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள், பெரிய கனவு டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த கனவு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே உடஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு வைபவ் அரோரா போன மேட்ச் ஆடாத வைபவ் அரோரா இந்த மேட்ச் ஆடி செம இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். 2 விக்கெட் ஏர்லி ஆன் எடுத்திருந்தாரு. அண்ட் அதை தாண்டி ஒரு மிச்சல் ஸ்டார்க் எவ்வளவு ரன்ஸ் அவர் கொடுத்திருந்தாலும் ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்ககோட ஒரு விக்கெட் வீழ்த்தினதன் காரணமாக அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண கிரைம் எல்லாம் வந்து ஓகே, நோ ப்ராப்ளம், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி விட்டு. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர் தைரியமா பந்த வந்து அவர் கையில கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு நான் பாராட்டு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வச்சாரு மிச்சல் ஸ்டார்க்க. ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் வந்து அவருடைய பேட்ல இருந்து 2 6 பார்த்தோம். பட் தென் மிச்சல் ஸ்டார்க் கேம் பேக் ஸ்ட்ராங்லி. அந்த ஆஸ்திரேலியன் கனெக்ஷன் இருக்குல்ல, ஆப்வியஸ்லி மிச்சல் ஸ்டார்க் ஹஸ் சீன் ஃப்ரேசர் மெக்கக் பிளே பிஃபோர். அதனால அவருக்கு தெரியும் எப்படி போட்டு அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. on any other day, on any other player, against any other player, Mitchell Stark work ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவருடைய economy was still about 14 guys. But அவர் மட்டும் தான் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மத்த bowlers எல்லாருமே சூப்பரா பண்ண ஒரு நாள்ல மிச்சல் ஸ்டார்க் went for runs. yes, agreed. பட் ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் இருந்து ஆடி இருந்தாருன்னா என்ன ஆயிருந்திருக்கும்ன்றது வந்து யோசிச்சு பாரு. சோ அங்க வந்து அப்கோர்ஸ் அந்த ஒரு பிரேக் த்ரூ அவர் கொடுத்தாரு. அண்ட் வைபவ் அரோரா, ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். சூப்பர்பான லைன் அண்ட் லெங்ஸ் அவர் வந்து ஹிட் பண்ணாரு. அண்ட் ஏர்லி ஆன் அந்த விக்கெட் வீழ்த்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அண்ட் ஷாய் ஹோப்புக்கு போட்டு அந்த பாலுங்க, வாட் டெலிவரி, ரீச் ஆஃப் அ பால். அதாவது அந்த ஒரு பேல் மட்டும், அந்த கரெக்டா கிளீனா அந்த ஒரு பேல் மட்டும் பறந்து போச்சு. அண்ட் that was excellent. அது நீங்க கீழே பாக்குற இமேஜ் அப்கோர்ஸ். அண்ட் ஓவரால் ஐ திங்க் கேகேஆரோட போலர்ஸ், ஏன்னா இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம பேசியிருந்தோம் நம்ம நிகழ்ச்சியில. என்ன சொன்னோம்னா கேகேஆரோட போலிங் வந்து ஒரு கன்சர்னா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போன மேட்ச் ஸ்டார்க் விளையாடல, துஷ்மந்தா சமீரா விளையாடி இருந்தார். அவருக்கு பதிலாக திரும்ப ஒரு ஸ்டார்க் உள்ள வந்து ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஒரு கடப்பார், ஒரு ஸ்ட்ராங் அட்டாக்கிங் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டர்ஸை இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஐ திங்க் குடோஸ் டு கேகேஆர் bowlers, எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி. ஐ திங்க் phenomenal pass, 3 for 16 வாங்கி பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை பெற்றார். போன மேட்ச் வந்து 46 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் அப்படின்றது செமையான பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் தெரிஞ்சாருங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த எடுத்த விக்கெட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட்ஸ். சோ ஐ திங்க் கிரேட் ஜாப் ஃப்ரம் ரிஷப் பந்த். யப். And first ball, அதாவது ரிஷப் பந்தோட விக்கெட் வந்து அவரோட முதல் ஓவரின் முதல் பால்லே கிடைக்க வேண்டியது, கேட்ச் டிராப் ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர் முதல் பால்ல வந்து ரிஷப் பந்த், தேர்ட் ஓவர் முதல் பால்ல வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். சோ ஐ திங்க் அந்த ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டரோட விக்கெட்டை கிளீனா சொல்லி எடுத்தாரு. ஐ திங்க் சூப்பர், செமங்க. இட்ஸ் கிரேட் டு see it. Very good interview we did, Vish. அவரோட very good interview. I think you also listened to it. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து கரெக்டா போடுற மாதிரி தான் எனக்கு தோணுது, கரெக்டான லைன் லென்த் அடிக்கிற மாதிரி தான் தோணுது. But this IPL is so பேட்டர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல வந்து நல்ல பால் கூட ரன்னுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன டிஃபரெண்டா பண்ணீங்க அப்படின்னா நத்திங் அப்படின்னாரு. பட் இந்த விக்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்துச்சுனால, இன்னும் கொஞ்சம் நின்னு வந்ததுனால அவருடைய ஸ்பின் ஒர்க் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. he had something very interesting to say. இப்ப போலர்ஸ்க்கு ஏதாவது சாதகமா பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் only becoming a batters game, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்டம்போடைய ஹைட்டை 1 feet இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்போ வந்து கொஞ்சம் கீழே போட்டா கூட LBW ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாரு. It was interesting. It was interesting and he seemed in very good spirits. In fact, போன மேட்ச் வந்து 261 அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது 5-6 மீட்டிங் வச்சாங்களாம், டீம் மீட்டிங் வச்சாங்களாம். ஆமா, பிட்வீன் சந்திரகாந்த் பண்டித் அண்ட் கௌதம் கம்பீர் பிழிஞ்சிருப்பாங்க. அதுவும் சந்திரகாந்த் பண்டித் வந்து எப்படின்னா
அந்த 14.3 ஓவர்ஸ்ல நீ இதை பண்ணி நீ ஏன் பண்ண அப்படின்னு போலர்ஸ் கிட்ட கேட்பாராம். அந்த 6.2 ஓவர்ஸ்ல நீ வந்து ஒரு சிங்கிள் எடுக்கலாம்ல, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்பாராம். அந்த மாதிரி உன்னிப்பா கவனிக்கிற ஒரு கோச்சா. அதனால பிழிஞ்சு எடுத்திருப்பாங்க. ஒரு 6 டீம் மீட்டிங்க்கு அப்புறம் பாஸ் ஏதாவது பண்ணி நாங்க ஜெயிச்சிடுறோம், இந்த விடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஜெயிச்சிட்டாங்க. சந்திரகாந்த் பண்டித்தை பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் வந்து அதன் காரணமா தான் அந்த ரிசல்ட் கொடுத்திருக்காரு. சி மத்திய பிரதேஷுக்காகவும் சரி இல்ல மும்பைக்காகவும் சரி அவர் வந்து இஸ் அ லெஜெண்டரி கோச். அவர் பார்க்கும்போதெல்லாம் என்னோட பிடி சார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, என்ன பண்ணுவாரு, கேன் வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த But அந்த you ஒரு know, பயம் இருந்த see, பீதி இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த ஒரு பயம் இருந்தா தான் ஒரு சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து ஐபிஎல்ல நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் அடங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ட்ரெய்னிங் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் இட் ஹஸ் வொர்க் ஃப்ரம் லாஸ்ட் கேம் டு திஸ் கேம். கேகேஆர் ஆர் யா பேக். அண்ட் மறுபடியும் ஈடன் கார்டன்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஃபோர்ட்ரஸ் ஆக்கிக்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் 7 ஹோம் கேம்ஸ் இஸ் வி ஆல் நோ. 12வது இடத்துல இருந்தாங்க. 2வது பொசிஷன்ல ஆரம்பிச்சாங்க கேகேஆர். 2வது பொசிஷன்ல தான் முடிச்சிருக்காங்க. பட் ஹெஃப்டி ரைஸ் இந்த ரன் ரேட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல போட்டா நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா they would have displaced KKR and gone to the second position பாத்துக்கோயேன். சோ அப்படி இருக்கு நம்மளுடைய பாயிண்ட்ஸ் டேபிள். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படியே அழகா ஜாலியா கால் மேல கால் போட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. 2வது கேகேஆர் வித் 12 பாயிண்ட்ஸ். அண்ட் நிறைய நிறைய அணிகள் வந்து 10-11 போட்டிகள்லாம் விளையாடி இருக்காங்க. அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் பிளேட்ல கேகேஆர் 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறதுனால ஒன் ஸ்டெப் ப்ராபப்ளி இன்டு த பிளே ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து யோசிக்க தோணுது. பட் டிசி வந்து ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்கு இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு. அண்ட் ஒரு லாஸ் பத்தி அவங்க வந்து யோசிப்பாங்க. பிகாஸ் அப் அண்டில் நவ த லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒன்லி 1 லாஸ் தே ஹேட். பட் இந்த கேம்ல மறுபடியும் ஒரு லாஸ். எனிவே தட் வாஸ் த கேம். குட் தே ஹவ் டன் எனிதிங் பெட்டர் அப்படின்னு டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த நாளினுடைய மேட்ச் ப்ரிவ்யூ போயிடலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச போலிங்ல வந்து ஆரம்பத்துல நீசி ஒரு 153 தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும் பொழுது போலர்ஸ் மேலதான் அந்த ஓனர்ஸ் வருது. பவர் பிளேல ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்திருந்திருக்கணும். ஒரு லிசார்ட் வில்லியம்ஸ் அவர் உள்ள வந்தார். ஆண்ட்ரிக் நாட்கேக்கு பதிலா அவர் வந்து போன மேட்ச்ல தான் உள்ள முதல் முறையாக கொண்டு வந்திருந்தார். பட் அங்கே அந்த ஒரு டிசப்பாயிண்டிங் ஆன ஸ்டார்ட், நீங்க வந்து நோ பால் 6-4 அந்த மாதிரி நீங்க கன்சீட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு மாதிரி அந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஆப்போசிட் டீமுக்கு கொடுத்துடுறீங்க. அண்ட் ஃபீல்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேட்ச் டிராப் ஃபில் Salt in அதிரடி, Salt in assault. சூப்பர் பேட்டிங். So good to see him bat. ஒரு மாதிரி அந்த அளவுக்கு பெருசா அவரை பத்தி தெரியாத ஒரு இடத்துல இருந்தும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி பல அரை சதங்கள் பதிவு செஞ்சாச்சு. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர்ஷிப் அவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு அலாங் வித் சுனில் நாராயண். அண்ட் பவர் பிளேல வந்து நம்ம சுனில் நாராயணையே பார்க்கல. இது வந்து ஒரு சால்ட் அண்ட் அதிரடி தான் ஃபுல்லாவே பார்த்தோம். 70 ரன்னுக்கு மேல நீ ஒரு 150 ரன் சேஸ்ல நீங்க கன்சீட் பண்ணீங்கன்னா அங்கே நீங்க ஆட்டம் இறந்துட்டீங்க. அண்ட் இன்னைக்கு டிஃபரெண்டா என்ன ட்ரை பண்ணாங்கன்னா கேகேஆர் which didn't work out for them was getting in Rinku Singh. 1 downல ரிங்கு சிங் வந்தாரு. was a great opportunity for him. ஆனா அவரும் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தார். பட் கேகேஆரோட பேட்டிங் டெத் இஸ் பினாமினல். அங்கதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஸ்வர் 2 பேரும் சேர்ந்து 50+ பார்ட்னர்ஷிப் கிளீனா ஈஸியா எந்த இடத்துலயும் ஒரு பிரஷர் ஃபீல் பண்ண வைக்காம கிளீனா பினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு வந்து ஓகே நீங்க வந்து டாஸ் பண்ணிட்டு முதல் பேட்டிங் செஞ்சு ஒரு கொலாப்ஸ் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் போலிங்ல போலர்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். குஷாக்ராவை வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்ததுனால ஒரு முகேஷை யூஸ் பண்ண முடியாம போச்சு. அங்க ஒரு மிகப்பெரிய தவறு நிகழ்ந்தது. முகேஷ் குமார் அவரோட பிரசன்ஸ் இன் போலிங் அட்லீஸ்ட் அந்த பவர் பிளேல ஆரம்பத்துல அவர் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாருன்னா ஒரு 2-3 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா மேபி ஆட்டம் அவங்க பக்கம் சாஞ்சிருக்கலாம். அண்ட் இது முதல் முறையா நடக்கிற விஷயம் கிடையாது. இதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அபிஷேக் புரேல உள்ள எடுத்துட்டு வந்தாங்க ஒரு தடவை. பிகாஸ் they lost too many wickets and அதனால முகேஷை அவங்களால யூஸ் பண்ண முடியல when they are bowling. So நான் என்ன சொல்றேன், எதுக்கு ஒரு லிசார்ட் வில்லியம்ஸ், எதுக்கு ஒரு ஆண்ட்ரிக் நாக்கியா, அவங்க எல்லாருமே எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கையும் வரல காலும் வரல அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஸ்டார்ட் ஆஃப் இன் யூ பிளேயிங் 11 வித் முகேஷ் குமார். அதுல என்ன தப்புன்றேன். சோ அந்த மாதிரி மாட்டிக்க மாட்டீங்கல்ல. பட் ஈவன் முகேஷ் குமார் could not have saved DC அப்படின்னா எனக்கு தோணுது. பிகாஸ் இஃப் யூ ஆர் டிராப்பிங் ஃபில் சால்ட் ஆன் 15 he will rub salt in your wounds. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காலி, கேம் காலி. அதுவும் 154 அப்படிங்கிற டார்கெட் இருக்கும் பொழுது you have to take every opportunity that you get. So டெல்லி தவறுகள்லாம் பண்ணாங்க and they obviously repented for it. ஆனா இன்னைக்கே ஒரு சம கேம் காத்துக்கிட்டு இருக்கு. It's going to be LSG
வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஏகானா ஸ்டேடியம்ல நடக்க போகுது. அண்ட் இதுவுமே ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரா இருக்குமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். LSG ஆல்சோ கமிங் ஆஃப்டர் லாஸ், மும்பை ஆல்சோ கமிங் ஆஃப்டர் லாஸ். LSG வாஸ் ஆன் ஹை லாஸ்ட் டைம். ஏன்னா 2 பேக்-டு-பேக் கேம்ஸ் சென்னைக்கு எதிராக அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு தோல்வியை தழுவி இருக்காங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் கேம்? MI னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஐ திங்க் இஃப் தே லூஸ் திஸ் கேம் விஷ் pretty much playoffs race is out. Yeah, no, that is for sure. Must win game for மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு நாக் அவுட் கேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்சும் தோத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கீழே நிக்கிறாங்க. அந்த மிட் டேபிள்லயும் சரி அந்த டாப் 4க்கு வர்றதுக்காக கீழே இருக்கிற ஒரு சில டீம்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு ஆட்டம் தோத்துட்டாங்க அப்படின்னா தேர் 9th பிளேஸ். ஒரு கேம் கம்மியா, ஒரு கேம் 9 கேம் தான் ஆடி இருக்காங்க. So, but if they lose another one, so that means 7 losses. So மேல வந்து அந்த கியூ பாருங்க, அந்த கியூ வந்து ரொம்ப ரொம்ப பலமா இருக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்துட்டாங்கன்னா they are out. Whereas LSG ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த 12 பாயிண்ட்ல அவங்க வந்து நெட் ரன் ரேட் வந்து சென்னையோட கொஞ்சம் நெகட்டிவ் நெட் ரன் ரேட் இருக்கிறதுனால ஒரு பெரிய வெற்றி அப்படின்னா வந்து அவங்க 3rd போலாம். or they could go 4th. So LSG ஜெயிச்சாங்கன்னா அவங்க 4th போயிடுவாங்க. And let's not forget LSG வந்து எல்லா சீசனும், அதாவது 2 சீசன் தான் ஆடி இருக்காங்க. அந்த 2 சீசன்லயுமே வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா இரஸ்பெக்டிவ் அவங்க வந்து 3rd தான் போவாங்க. ஏன்னா சென்னை வந்து 10 ஓ புள்ளிகள். யா சாரி யா கரெக்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னா கரெக்ட் மை பேட் ஜெயிச்சிட்டாங்கன்னா 12 பாயிண்ட்ல 3rd பிளேஸ்க்கு போயிடுவாங்க. கரெக்ட் 12 பாயிண்ட் ஆயிடும். ஆமா கரெக்ட். பட் யா they would have played a game more than Chennai by the end of tomorrow. But yeah, so I think அந்த ஒரு ரேஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து மும்பையை ரூல் அவுட் பண்ணிடலாம் நாளைக்கு மும்பை ஜெயிக்கலனா. Yeah, but Mumbai Indians பொறுத்த அளவுக்கு ஒரு do or die when their backs are against the wall. அவங்க யூசுவலா நல்லா விளையாடுவாங்க. This is an acid test, ஒரு அக்னி பரீட்சை for ஹார்திக் பாண்டியா அப்படிதான் சொல்லி ஆகணும். போன போட்டியில வந்து ஓபனர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கை கொடுக்கணுங்க. ஒரு ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் நல்ல ஸ்டார்ட் கொடுக்கலன்னா சூர்யாவும் அவர் வந்து அவருடைய விக்கெட்டை if he throws it away before the power play, then Mumbai Indians are in trouble. நீங்க என்ன ஒரு டிம் டேவிட், என்ன ஒரு நேஹல் வதேரா, திலக் வர்மா எல்லாம் சொல்லுங்க, அவங்களால சேவ் பண்ண முடியாது. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் காலாகாலமா இஸ் டிபெண்டன்ட் ஆன் தேர் ஓபனர்ஸ் as well as Surya. Yeah, completely. And also I think bowlingல ஒரு சில டிசிஷன்ஸ் போன மேட்சும் வந்து பார்த்தேன்னா I think I wasn't very impressed at all with Mumbai's bowling. ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து தவறா எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு தோணல் எனக்கு இருக்கு பாஸ். நீங்க வந்து டு ஸ்டார்ட் வித் ஹார்திக் பாண்டியா அந்த முதல் ஓவர் அவர் ஏன் போடுறாரு, அது என்ன ஒரு காரணம்னே புரியல. அந்த வேர்ல்ட் கப்புக்காக இப்போ வார்ம் அப் பண்றாரு, ப்ரிப்பேர் பண்றாருன்னு தெரியல. பட் தேவையில்லை, நீங்க பும்ராக்கே கொடுத்துருங்க. மும்பை they have a great team, டவுட்டே கிடையாது. LSG வந்து ஒரு மாதிரி ஒன் டைமென்ஷனல் டீம். அவங்க வந்து இந்த ஒரு பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீம். ஆனா மும்பை இந்தியன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க வந்து they can spring up a surprise. They have big hitters, they have wicket takers. So இந்த மாதிரியான பல ஆப்ஷன்ஸ் மும்பை பக்கம் இருக்கு. So என்னதான் பாயிண்ட்ஸ் டேபிள் 9வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் you can't write them off. So my prediction would be Mumbai Indians at Ekana. அதுதான் எனக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு தான் தோணுது. ஒன்லி பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து இது ஒரு பயங்கர மஸ்ட் வின் கேம். அதனால I think they will put their forces together. See, ரெண்டு பேருமே ஹார்திக் பாண்டியா and KL Rahul are actually very close friends, or at least were very close friends. இப்போ நிலவரம் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் ரெண்டு பேருமே இந்தியாவுக்காக நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காங்க at different positions in the batting order. ரெண்டு பேருமே are vying for the T20 World Cup spot அப்படிங்கிறதுனால ஹார்திக் பாண்டியா a little bit more of a certainty than KL Rahul. KL ராகுல்னுடைய ஃபார்ம் இஸ் எக்ஸலென்ட். பட் ஹார்திக் பாண்டியானுடைய மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. போத் ஆஃப் தெம் கேப்டன்சியில கொஞ்சம் சறுக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் KL ராகுல்னுடைய ஒரு சில டிசிஷன்ஸ் எனக்கு புரியவே இல்லை லாஸ்ட் டைம். இன்ஃபேக்ட் அவர் வந்து ரவி பிஷ்னாய்க்கு ஒரே ஒரு ஓவர் கொடுத்தது, ஸ்பின்னரை வந்து 16 ஓவர், இது பிஷ்னாய் 16 ஓவர் எடுத்துட்டு வந்தது. ஆமா அது எஸ் baffling yeah a lot of those decisions எனக்கு புரியவே இல்ல. and I think அந்த ரொட்டேஷன் ஆஃப் bowlers வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். LSG உடைய bowling attack வந்து நல்லா ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய மிகப்பெரிய பலம் மயங்க் யாதவா இருந்தாரு. சப்போஸ் அவர் வந்து இந்த போட்டியில if he is fit and ready நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஆப்பு. Okay, definitely LSG க்கு தான் edge. I'll be happy in that case. I'll be happy. மயங்க் யாதவ் வந்து அது வந்து அதுக்கு தனியா ஒரு நிகழ்ச்சி பண்றோம். ஆனா அது வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல, என்னோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல அவர் இருக்காரு. சோ அதனால மயங்க் யாதவ் சொல்லணும்ல, ஒரு டீசர் கொடுக்கணும்ல.
எஸ் மக்களே, வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த போட்டியை பொறுத்த அளவுக்கு நானும் மும்பை சொல்றேன், விஷ்ணுவும் மும்பை சொல்றாரு. சோ 2 பேரும் சேர்ந்து தோப்போம், இல்லாட்டி சேர்ந்து ஜெயிப்போம். உங்களுடைய பிரெடிக்ஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி எங்களுடைய T20 உலக கோப்பை ஸ்குவாட், ஏதாவது நாங்க வந்து டிஃபரெண்டா இந்த தடவை பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேண்டசி 15 அண்ட் ஒரு பிரெடிக்டட் 15 போறோம். வாட் அதெல்லாம் இப்ப சொல்லாத, அதெல்லாம் இப்ப சொல்லாத, நம்ம நிகழ்ச்சியில அவங்க பாக்கட்டும், மக்கள் பாக்கட்டும் நிகழ்ச்சியில என்னெல்லாம் பண்ணிருக்கோம், ஒரு ஜட்ஜ வேற எடுத்துட்டு வர போறோம். இந்த மாதிரி ஃபன்னா இருக்க போகுது எங்களுடைய நிகழ்ச்சி. சோ அதையும் பாத்துருங்க. உங்களுடைய பிரெடிக்ஷன்ஸ் எழுதுங்க. மக்களின் குரல் ஏதாவது வச்சிருக்கீங்களா அவினாஷ்? ப்ரொடியூசர் அவினாஷ்? வந்துருச்சு. பார்த்திபன். ஓகே, ஐ திங்க் ஃபார் KKR டு அருமை. அடுத்தது எஸ், அந்த bowling attack, ஆக்சுவலா bowling attack தான் வந்து கொஞ்சம் எனக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் well done on that. ஓகே, நவாஸ் மலர். ஓகே, கேரளா நாவோம்பா, பெரிய பேருங்க. ஆனா நவா, உங்களை நவான்னு கூப்பிட்டுக்கிறேன். KKR வின், சஞ்சு RR. அங்கேயும் ஒரு சஞ்சு வராரு பாருங்க. KKR வின், சஞ்சு RR. புரியலையே, RR தான் விளையாடவே இல்லையே. ஓகே, அரவிந்த் ராஜ். KKR win easy but DC going to be fight, match will be close but I go to KKR. சுத்தமா க்ளோஸ் இல்ல, பட் KKR அப்படின்ற prediction அற்புதமா கொடுத்திருக்கீங்க. கரெக்ட், KKR தான் ஜெயிச்சாங்க. இன்னொருக்கா. ஓகே, முகமது அசருதீன். டுமாரோ மேட்ச் KKR will win. KKR டெல்லி 200 below. ஓஹோ, டெல்லி 200 below ஸ்கோர்ஸ் டார்கெட் கொடுப்பாங்க. KKR சேஸ் பண்ணிடுவாங்க. ஓப்பா, the best prediction இவர்தான், முகமது அசருதீன். 200க்கு, அது ஈடன் கார்டன்ஸ்ல 200க்கு குறைவா டெல்லி அடிப்பாங்கன்னு சொன்னதுக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துறணும். ட்ரிபிள் எக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துறணும். எங்களுடைய ஷோக்கு வந்துருங்க. ஆமா, கரெக்ட். லவ் யூ சிஸ்டர், பிரதர், லவ் யூ டு. ஆல் ரைட். தேங்க்யூ சோ மச். இந்த நாளுடைய ஆட்டத்தின் பிரெடிக்ஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு ரிவ்யூக்காக நாங்க 2 பேருமே இணையறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கிரிக்கெட் கிரேசிஸ். தேங்க்யூ வேஷ். தேங்க்யூ.